வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஆப்ரேஷன் ஹார்ட் பால் அதை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். இது எந்த நாட்டின் மீது அப்படின்றத விட இதில் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். 3 முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, கனடா மற்றும் இந்தியா. இந்த 3 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெடுநாளைய பிரச்சனை என்ன அப்படின்னா, காலிஸ்தான் பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆதரவாகவும் அந்த அமைப்பை நடத்தக்கூடிய பல பேர் அமெரிக்கா, கனடாவில் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி சேலஞ்ச். பதிலுக்கு சில மர்ம நபர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காலிஸ்தானி பயங்கரவாதிகளை குறி வச்சு தூக்குனதை பார்த்தோம். அதன் பிறகு அமெரிக்காவும் கனடாவும் இதுக்கு இந்தியாவுடைய தொடர்பு இருக்கு. குறிப்பாக கனடாவுடைய அன்றைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இது இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கு, இந்தியாவுடைய உளவுத்துறை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னும், அமெரிக்காவில் ஒரு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இதில் இந்திய உளவு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி யாதவ் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதும், அஜித் தோவல் இதை ஆர்டர் பண்ணி தான் இது நடந்திருக்கு அப்படின்னும் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமாக ஒரு இடத்துல போச்சு. ஸோ இப்போ ஆப்ரேஷன் ஹார்ட் பால் அப்படின்றத அமெரிக்கா முன்னெடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம், ஏன்னா நிறையா நமக்கு இதில் ஸ்டேக்ஸ் இருக்கு. ஜூலை 7 அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 3 முக்கியமான கேஸை ஒன்றா எடுத்து அப்போ அந்த 3 கேஸுக்கும் சம்மந்தப்பட்ட ஆட்களை வேட்டையாடுறதுக்கு ஆப்ரேஷன் ஹார்ட் பால் அப்படின்னு சொல்லி இதில் குறி வைக்கிறாங்க. இது ஒரு இந்தியா பேஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் கிரைம் சிண்டிகேட். இந்தியாவை மையமாக கொண்ட பல நாடுகளில் இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரைம் சிண்டிகேட் அப்படின்றது தான் இது. 24 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பாவில் 11 பேர் கலிஃபோர்னியாவில், சில பேர் இந்தியானா, ஜார்ஜியா, கனடா மற்றும் ஸ்பெயின் நாட்டிலையும் சேர்த்து பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். 1000 கேஜி அளவுக்கான கொக்கைன், 1 கேஜி ஹெராயின், $40,000 கேஷு, 12க்கும் அதிகமான துப்பாக்கிகள் மற்றும் ஒரு 50க்கும் அதிகமான சர்ச் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் முறையாக அமெரிக்காவுடைய ஃபெடரல் சார்ஜிங் டாக்குமெண்ட்டில் கனடாவில் கொல்லப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜர் அப்படின்றவனை கொன்னது கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படின்றதையும், அதுக்கு லாரன்ஸ் பிஷ்னோயோடைய நார்த் அமெரிக்கன் லெப்டினண்டாக இருக்கக்கூடிய கோல்டி பரார் தான் இந்த சம்பவத்தை செஞ்சது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. போன வருடம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்திய உளவுத்துறை ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி, அதாவது ராவோட ஏஜென்ட் ஒருத்தர் யாதவ் அப்படின்ற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி, அவர் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஃபியூஜிட்டிவ் பிஸ்னஸ் மேனுக்கு காசு கொடுத்து அந்த நபர் அமெரிக்காவில் லோக்கலில் இருக்கக்கூடியவங்கள ஹையர் பண்ணி குர்பவந்த் சிங் பன்னு அப்படின்ற ஒரு காலிஸ்தானி பயங்கரவாதியை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதில் நேரடியாக இந்தியாவுடைய உளவுத்துறை அதோட டைரக்டர் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது அமெரிக்காவுடைய சார்ஜ் ஷீட். அதுக்கு பிறகு தான் போன வருடம் பார்த்தீங்க அப்படின்னா February 13 பிரதமர் கூட நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாருமே போயிட்டு வந்தாங்க. பட் விஷயம் அது கிடையாது. இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேரடியாக ஹர்தீப் சிங் நிஜரை கொன்னது லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படின்ற கேங்ஸ்டர் தான் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான சார்ஜ். லாரன்ஸ் பிஷ்னோய் ஒரு மிக பெரிய ஒரு கேங்ஸ்டர். டெல்லி மற்றும் அந்த 6 மாநிலங்களில் ரொம்பவும் ஆக்டிவ். இப்போ இந்தியாவுடைய ஒரு ஜெயிலில் லாரன்ஸ் பிஷ்னோய் ட்ரையல் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இவருடைய ரைட் ஹேண்ட் நார்த் அமெரிக்கன் லெப்டினன்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டி பரார். இப்போ கோல்டி பராரோட பேரை போட்டு FBIல $50,000 இவருக்கான தலைக்கான சன்மானம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 வருடம் ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன். FBI, லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ், DEA, ATF அப்படின்னு சொல்லி US, கனடா, மெக்சிகோ, பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் 5 நாடுகளுடைய ஒரு மொத்த உளவுத்துறை, காவல்துறை எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு ஆப்ரேஷன் ஹார்ட் பாலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, 3 முக்கியமான நெட்வொர்க் நல்லா கவனிங்க. முதல்ல பிஷ்னோய் நெட்வொர்க். பிஷ்னோய் நெட்வொர்க் யாருக்கு எதிராக? அமெரிக்காவுக்கு எதிராக. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வர்சஸ் பிஷ்னோய் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துருச்சு. லாரன்ஸ் பிஷ்னோய் 33 வயது. இப்போ பஞ்சாப், குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டை ரன் பண்ண ஆள். இப்போ ஜெயிலில் இருந்து அந்த சிண்டிகேட்டை ஆப்ரேட் பண்ணுறார் அப்படின்றது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஸோ இவருடைய ஆட்கள் யார்? வட அமெரிக்காவில் கோல்டி பரார், ஐரோப்பாவில் ரோஹித் கடாரா, அதன் பிறகு பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா சுக்கஜன் சிங் கான். ஸோ நடுவில் சல்மான் கான் வீட்டின் மீது ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததை பார்த்தோம்.
உலகம் முழுக்க இவங்க கிட்ட ஷார்ப் ஷூட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க தமிழ்ல பார்க்கக்கூடிய எந்த திரைப்படமும் இது கிட்ட கூட நெருங்க முடியாது. அவ்வளோ பெரிய நெட்வொர்க் அவங்களுக்கு, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆட்கள் இவங்க. யாரை எங்க வேணா தூக்க முடியும் அப்படின்றதான் அது. இதுல ராக்கெட்டரிங் கான்ஸ்பிரசி, எக்ஸ்டார்ஷன், ட்ரக்கு, இது மாதிரி போன்ற பல கேஸ்கள் இவங்க மேல இருக்கு. இவங்க தான் ஜூன் 18, 2023 பிரிட்டிஷ் கொலம்பியா சர்ரேல ஹர்தீப் சிங் நிஜர் என்ற காலிஸ்தான் பயங்கரவாதியை போட்டு தள்ளினது அப்படின்னும், அதன் பிறகு 2023 வான்கூவர்ல இருந்த ஒரு பிரபலமான பஞ்சாபி பாடகரோட வீட்டில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அப்படின்றதும் இவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. இப்போ 520 கிலோ கொக்கைனை இவங்க லாஸ் ஏஞ்சலஸ் ஏரியாவை இவங்களுடைய காம்படிட்டரா இருந்த கேங் கிட்ட இருந்தே தூக்குனாங்க அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனடாவால் செப்டம்பர் 2025 ஒரு டெரரிஸ்டா இவங்க வந்து டெசிக்னேட் பண்ணப்படுறாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ பிஷ்னோய் இதோடைய கீ ஹீரோவா ஆன்டி ஹீரோவா அப்படின்றது நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்து இருக்கு. பட் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட காலிஸ்தானிகள் பல பேரை தூக்குனதுல பிஷ்னோய்க்கு ஒரு மிக மிக முக்கியமான பங்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பகவான்பூரியா சிண்டிகேட். பகவான்பூரியா சிண்டிகேட் யாருன்னா ஜகு பகவான்பூரியா, 38 வயது, பிஷ்னோய் கேங்ல இருந்து அப்புறம் அங்க வந்து போட்டி வந்து பிறகு வெளியில வந்த ஒரு விஷ்ணோய் கேங்கான பேரலல் கேங்கு. 1000க்கும் அதிகமான மெம்பர்ஸ், ஷார்ப் ஷூட்டர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு கில்லர்ஸ், அமெரிக்கா, கனடா, யூகே, யூரோப், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு பல இடங்கள்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேர் அமெரிக்காவில் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மேலே ஒரு ஃபால்ஸ் கரப்ஷன் சார்ஜை போட்டு அவங்கள வம்புக்கு இழுத்து உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறதுல இவங்க ஒரு தேர்ந்த ஆட்கள். ஸோ இவங்க கிட்டேயுமே வான்கூவரில் 100 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் கிடைச்சது அப்படின்றத பார்க்குறோம். 3வது நெட்வொர்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டண்டா நெட்வொர்க். இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சிங் தண்டா அப்படின்ற ஒரு ஆள். இவருக்கு வந்து ரோலெக்ஸ் அப்படின்ற பேர் இருக்கு. இது இந்த தமிழ் படத்தில் ஐ திங்க் கமலஹாசன் எடுத்த படத்தில் அந்த விக்ரம்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வரும். வான்கூவர்ல மிகப்பெரிய ஒரு மாஃபியாவை ரன் பண்ணக்கூடிய கிங்பின். பேசிக்கா ட்ரக் ட்ரேட் ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ். அமெரிக்கா மற்றும் கனடாவில் ட்ரக் டிராஃபிக்கிங் ஆப்ரேஷன்ஸ்ல ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானா திகழக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டா. ஸோ 3 நெட்வொர்க் நம்ம பார்த்தோம். இதில் பிரைமரி நெட்வொர்க் பிஷ்னோயிலேருந்து வெளியில் வந்த ஜக்கு, அதன் பிறகு 3வது நெட்வொர்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சிங் தண்டா. 3 பேருமே இந்தியர்கள் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. இப்போ உள்ள இருக்க ஸ்டோரிக்கு வருவோம். நிஜர் யாரு? ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதி. ஓப்பனா காலிஸ்தான் தனிநாடு அது ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க, பிரிவினை பேசக்கூடியவங்க. காலிஸ்தான் வந்து பிரியணுமா இந்தியாவை விட்டு, அதுக்கு கேபிட்டல் வந்து ஷிம்லாவில் இருக்கணுமா? ஏன்பா நீங்கள் சண்டிகர்லையோ இல்லை அம்ரிஸ்டர்லையோ வச்சா இல்லைங்க வெயில் ஜாஸ்தி, எங்களுக்கு வந்து ஷிம்லா வேணும். அதன் பிறகு இதை பாகிஸ்தானோட சேர்க்கணும்ட்டு. ஸோ இது பிரிவினைவாதம் கிடையாது, இது வந்து கிளியர் கட்டான பயங்கரவாதம். இதுக்குள்ள யாருமே டேக்கர்ஸ் யாருமே கிடையாது. பட் ஜஸ்டின் ட்ரூடோ அங்கே வந்து பிரதமராக இருக்கும் பொழுது இவங்களெல்லாம் வந்து செல்ல பிள்ளைகளாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு எதிராக பேசுறது, நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய உருவப்படத்தை எடுத்ததுலேருந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் அங்கே வந்து ரொம்ப நிகழ்ந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். இந்து கோயில்களை குறி வைக்கிறது, காலிஸ்தானி ரெஃபரண்டம் பண்ணுறது, இந்தியாவுடைய விமானங்களுக்கு வந்து இது கொடுக்கறது, பாம் த்ரெட் கொடுக்கறதுன்ட்டு. பட் அவங்க நாட்டில் இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற பேரில் கடந்து போயிட்டு இருந்தாங்க. ட்ரூடோ கவர்ந்த பிறகு கிளியர் கட்டாக இங்கே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்தது. இதில் உள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் புரியணும். செப்டம்பர் 2023 ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாராளுமன்றத்தில் நிஜரோட கொலை, நிஜர் இஸ் அ கெனடியன், நிஜரோட கொலைக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி கிரெடிபிள் எவிடன்சஸ் ஃபார் அலிகேஷன். இது வந்து ஒரு வித்தியாசமான இங்கிலீஷ், அவங்களுக்கே ஒன்றும் புரியாது. அதாவது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஆதாரம் தேவை, கிரெடிபிள் எவிடன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, ஆனால் அதுக்கு வந்து குற்றச்சாட்டுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா தான் அப்படின்னு சொல்லி கத்தி, அதன் பிறகு ஒரு பெரிய ஒரு பிரளயமாச்சு. இந்தியா கனடா தூதர்களை கம்மி பண்ணாங்க, கனடா இந்திய தூதர்களை கம்மி பண்ணாங்க, கனடா மாணவர்களுக்கான வீசாவை கட் பண்ணாங்க, இந்தியா கனடாவுடைய ட்ரேட் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய இது பிரச்சனையாச்சு. நல்ல நட்பாக இருந்த நாடு ஜஸ்டின் ட்ரூடோன்ற ஒரு தனி மனிதனுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னால ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு. அதே சமயம்
பைடன் அரசாங்கம் அப்போ இருக்கும்போது நவம்பர் 2023 அமெரிக்காவுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து நிக்கில் குப்தா மற்றும் விகாஸ் யாதவ் வந்து ஒரு ரா அஃபிஷியல், இந்தியாவுடைய உளவுத்துறையோடைய ஒரு அதிகாரி, நிக்கில் குப்தா வந்து ஒரு ஃபிஜிட்டிவ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நியூயார்க்கில் குர்பவன் சிங் பன்னுவை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்கன்றதும், பிறகு இந்த வருடம் 2026 குப்தா, நிக்கில் குப்தான்ற அந்த ஃபிஜிட்டிவ் வந்து குற்றத்தை ஒப்புக்கிட்டார். தண்டனைக்கு அங்கே அமெரிக்காவில் ஒரு இது இருக்கு, நீங்கள் ப்ளீட் பண்ணலாம், கில்ட்டி ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கம்மியாகும். ஸோ அதை வந்து பண்ண பிறகு இப்போ விகாஸ் யாதவ் எங்க அப்படின்ற தேடல் அவங்க பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செப்டம்பர் 2025 கனடா வந்து பிஷ்னோய் கேங்கை ஒரு டெரர் என்டைட்டி அப்படின்னு சொல்லி ஃபார்மலாக டிக்ளேர் பண்ணுறாங்க. 2025 பிறகு இப்போ இருக்கக்கூடிய கனடாவுடைய பிரதமர் மார்க் கிரேனே அவர்கள் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை வந்து கொண்டு வர்றார். இந்தியாவுடைய ப்ரெஷர், டாரிஃப் ப்ரெஷருக்கு, அமெரிக்காவோட டாரிஃப் ப்ரெஷருக்கு 2 நாடுமே ஒரே சமயத்தில் உள்ளாச்சு. ஸோ இது வந்து முட்டாள்தனம், இந்த மாதிரி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இந்த மாதிரி பிரிவினை அமைப்புகளை ஊக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அடித்த மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நிஜர் கொலைக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல, அந்த மாதிரியான எவிடன்ஸ்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊடகத்தில் கனடாவுடைய ஒரு போலீஸ் கமிஷனர் அவங்க பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிசா மோர்லாண்ட் இவங்க வந்து ஆர்சிஎம்பியோடைய டெப்டி கமிஷனர், ஒரு காவல்துறை அதிகாரி. There is no evidence to suggest that through this organized crime syndicate investigations and the charges laid forward that the Indian government officials would be charged or involved in this. Nothing has come out to link the Indian government. இந்த கிரிமினல் நெட்வொர்க்கு கேங்ஸ்டர்ஸ் நிஜரை போட்டு தள்ளது கரெக்டு தான். ஆனால் அதுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. இந்திய அரசாங்கத்துக்கு தொடர்பு படுத்தி எந்த விதமான ஒரு லிங்க்கும் வெளியில வரல அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க. இதை தான் அந்த நேரத்தில் நம்மளும் சொன்னோம், பாஸ் எங்களுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது அப்படின்ட்டு. பட் அந்த காலகட்டங்கள் வேற மாதிரி இருந்ததுனால போச்சு. அதன் பிறகு கனடாவுடைய பிரதமர் இந்திய பிரதமரை சந்திச்சது. இப்போ கனடாக்கும் இந்தியாவுக்கும் குறிப்பாக யுரேனியம் போன்ற மிக முக்கியமான தொழில்நுட்பம், கனடாலேருந்து இப்போ நிறைய ஆயில் அண்ட் கேஸ் வாங்குறோம். கனடாவுடைய பிரதமர் தெளிவாக பேசினார், மிடில் பவர்ஸ்லாம் ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐநாவுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினது வந்து இன்னைக்குமே வந்து வரலாற்று பதிப்பாக இருக்கு. ஸோ நம்ம அந்த இதை ரிகவர் பண்ணும் பொழுது இந்த காலிஸ்தானிகளுக்கு மிகப்பெரிய செருப்படி காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம 1.5 வருடம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஜஸ்டின் ட்ரூடோ விழுந்த பிறகு அவங்களுடைய புது பிரதமர் மார்க் வரும்போது மிகப்பெரிய மாற்றம் வரும், காலிஸ்தானிகளுக்கு இனிமேல் காலம் கஷ்டம்தான் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக தான் நடந்திருக்கு. பட் அவங்க என்ன பார்க்குறாங்க, கனடாவை பொறுத்த வரைக்கும் 2த்தையுமே என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க நாடு இந்தியாவுடைய ஒரு பிளே கிரவுண்டாக மாறிட்டு இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ காலிஸ்தானிகள் இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க, ஐஎஸ்ஐ ஆதரவோட, ஓரளவுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவுமே இன்டெரக்டாக அங்கே இருக்குது, சில உளவு அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடியதில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராக செயல்பட்டு தூக்கக்கூடிய பிஷ்னோய் போன்ற கேங் போன்ற இந்த கேங்ஸ்டர்ஸ் 2 பேருமே வேணான்ற ஒரு கலையெடுப்பில் போகிறாங்க. இந்த முறையை அமெரிக்காவும் இப்போ அதான் பண்ணியிருக்கிறாங்கன்றதை ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஸோ இப்போ அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லாரன்ஸ் பிஷ்னோய் இந்தியா ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்ட ஆப்ரேட் பண்ணுறாப்புல, எங்ககிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா இந்த நெட்வொர்க்கை நாங்கள் உடச்சிருவோம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு இப்போ தெளிவான ஒரு ப்ரெஷர் இருக்குது. லாரன்ஸ் பிஷ்னோயை நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இந்த ஆப்ரேஷன் ஹார்ட்பாலில் சார்ஜ் ஷீட் பண்ணப்பட்ட மிக முக்கியமான குற்றவாளி. ஸோ அப்படி இந்தியாவுக்கு அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா 2008 இன்னிலிருந்து ஒரு 18 வருடம் முன்னாடி மும்பையில் நடந்த தாக்குதலில் மிக முக்கியமான குற்றவாளி பயங்கரவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் கோல்மேன் ஹெட்லி. இன்னைக்கும் அமெரிக்காவுடைய ஜெயிலில் தான் இருக்கான். ஸோ டேவிட் கோல்மேன் ஹெட்லியா அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி நம்ம பிஷ்னோய் என்ன பண்ணுறது அப்படின்னு பற்றி யோசிக்கலாம்னு இந்திய அரசாங்கம் பேரம் பேசுவாங்க. இது நடக்க போகிறது கிடையாது, கொடுக்க போகிறது கிடையாது, வேற விஷயம். இப்போ முக்கியமாக வெஸ்டர்ன் திங்க் டேங்க்ஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கே தான் இந்த ரியல் கேமே இருக்குது. வெஸ்லி வார்க், சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் இன்னோவேஷன், CIGI அப்படின்ற ஒரு திங்க் டேங்கோடைய சீனியர் ஃபெலோ, the Bishnoi network is widely believed to have been used as a proxy force by the Indian government to engage in various forms of transnational repression, some violent. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த பிஷ்னோய் கேங் போன்ற இன்டர்நேஷனல் கேங்ஸ் எல்லாமே இந்தியாவுடைய ப்ராக்சிஸ். பல சம்பவங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்கள தூக்குறதுக்கு இந்தியா பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படின்றது. இப்போ ஹட்சன் இன்ஸ்டிடியூட்டோட அபர்ணா பாண்டே இவங்க ஒரு ரிசர்ச்சர். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அமெரிக்காவுடைய பை த புக் அப்ரோச், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இவங்க வந்து அரசியலை பிரித்து அமெரிக்காவுடைய பை த புக் சட்டம் என்ன சொல்லுதோ அப்படி போனோம் அப்படின்ற போது கனடாவில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் லீடர் ட்ரிவன் அக்விசேஷன் எல்லாமே அமெரிக்காவுக்கும் கனடாக்குமான உறவை வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நியூ டெல்லியை ஒரே மாதிரி இவங்க ஹேண்டில் பண்ணோம், இந்தியாவை ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்களுடைய காங்கிரஸ்னல் ரிசர்ச் சர்வீஸ், அவங்களுடைய காங்கிரஸுக்கு ஆராய்ச்சி செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ரிலேஷன்ஸ் கமிட்டியில் அலார்மிங் ரைஸ் இன் டிரான்ஸ்நேஷனல் ரெப்ரஷன் குளோபலி அப்படின்றதும், இது வந்து அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு, பல நாடுகளுடைய கேங்ஸ்டர்ஸ் வந்து அமெரிக்காலையும் கனடாலையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும், இதை தடுக்காட்டி குட் காஸ் சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் இந்த யூஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காக்குமான உறவே சீர்கூடக்கூடிய அளவுக்கு இது போகும் அப்படின்றது அவங்க சர்வீஸ், அவங்க ரிப்போர்ட். இப்போ சிஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அமைப்பு, கனடா சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸோடைய ஒரு ரிப்போர்ட், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா, ரஷ்யா, ஈரான், பாகிஸ்தான் இந்த நாடுகளோட, நல்ல கவனிங்க வார்த்தைகளை, சைனா, ரஷ்யா, ஈரான், பாகிஸ்தான் இந்த நாடுகளோட இந்தியாவும் நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்டர்ஃபரன்ஸா மாறிட்டு இருக்கு. அதாவது அந்தந்த நாட்டோடைய கேங்ஸ் அவங்களுடைய ஒரு ஆளுமை அப்படின்றது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கு. டிரான்ஸ்நேஷனல் ரெப்ரஷன், வெளியில இருந்து வெளிநாடு உங்க நாட்டுக்குள்ள வந்து சம்பவம் செய்யறத அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல காலிஸ்தான் அரசாங்கத்து இந்த மூமெண்ட்டுக்கு கனடாவுடைய ஆதரவை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு பார்வையுமே வச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஜக்மீத் பாவா அப்படின்ற ஒருத்தர் ஆப்பேட் எழுதியிருந்தார் யூரேஷியா ரிவ்யூல. அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியா மீது குற்றம் சாட்டினீங்கன்னா வெறும் குற்றம் சாட்டுறது மட்டும் பத்தாது, அஃபிஷியலா உங்களுடைய எவிடன்சஸை வைங்க, நாங்களும் எங்க சைட்ல இருந்து எங்க நாட்டுக்கு எதிராக ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்களுடைய அந்த எவிடன்சஸை உங்களுக்கு கொடுக்குறோம், ரெண்டு நாடும் சேர்ந்து களை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளியர் கட்டா இந்த கார்னி மற்றும் மோடி அவர்களுடைய இந்த ரெப்ரோச்மெண்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரெஜைலா இருக்கு. இப்போ அதாவது என்னன்னா, கனடா அதிபரும் பிரதமரும் இந்திய பிரதமரும் ஒரு மிடில் பவர் ஒன்று சேரணும். காமன் பிரச்சனை யார்? ரெண்டு பேருக்குமே நண்பனா இருக்கக்கூடிய, அட்லீஸ்ட் நண்பனா பார்க்கப்படக்கூடிய அமெரிக்கா. இப்ப இந்த நிஜருடைய அரெஸ்டை இப்ப இவங்க வந்து அமெரிக்கா பண்ணும் பொழுது இது கனடாவுடைய பிரதமர் மேல கண்டிப்பா ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. கனடா போலீஸ் இந்திய அரசாங்கத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க. கனடாவுடைய மிக நட்பு நெருங்கிய நாடு, அண்டை நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா லாரன்ஸ் பிஷ்னோய் கேங்குன்னு சொல்லி ஒரு 36 பேர் மேல இந்த ஆபரேஷன் ஹார்ட் பால பண்றாங்க. ஸோ உங்களுக்கு கேம் என்னன்றது புரிஞ்சிருக்கும். மார்க் கார்னி அவர்கள் மேல ஒரு டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொடுக்கறதுக்கான ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா மீது ஏன் இந்த அழுத்தம்? இப்போ ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் ஈரானுடைய சுப்ரீம் லீடர், அவருடைய மறைவுக்கு இறுதி அஞ்சலிக்கு இந்தியாவுடைய லெப்டினன்ட் ஜெனரல் அட்டா ஹஸ்னைன், ஹானரபிள் கவர்னர் ஆஃப் பீகார் போயிருந்தாரு, சில முக்கியமான அமைச்சர்கள் போயிருந்தாங்க, அதிகாரிகள் போயிருந்தாங்க. ஸோ இதை வந்து போகக்கூடாது அப்படின்றது அமெரிக்காவுடைய அழுத்தமா இருந்துச்சு. ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்றது அவங்க அழுத்தம். இந்த இடத்துல எங்கேயுமே அசையாத போது இதை வச்சு கையை முறுக்கிறதுக்கான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நகர்வா நம்ம தெளிவாக அதை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய போஸ்டரிங் இது உண்மைதான். ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு எதிராக அமெரிக்கா வந்து களை எடுக்கணும்னு பார்க்குறாங்க. இது இந்தியா மட்டும் இல்லை, கேங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, பல நாட்டோட கேங்ஸ்டர்ஸ், மெக்சிகன் காட்டல், கொலம்பியன் காட்டு, இவங்களெல்லாம் வந்து அடிச்சு தூக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவராலாக அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, அமெரிக்காவுக்கு வந்து ஆப்பு வச்சுக்கிறது வெளிநாட்டிலேருந்து எங்கேயுமே தேவை கிடையாது, அவங்களே போதும், அந்த அளவுக்கான ட்ரக்ஸ் கலாச்சாரம் அங்கே இருக்கு. அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனலிஸ்டிக் அப்ரோச்சை இப்போ ட்ரம்ப் எடுக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிரைம், டெரர், ஸ்டேட் நெக்ஸஸ் அப்படின்றது ஒரு வகையாக இதை முன்னெடுத்துட்டு போனா கூட, இப்போ கனடா நிஜருடைய கொலையை தட்டி கழிச்சுட்டு மூவ் பண்ண பார்க்குறாங்க. இந்திய கனடா உறவு முக்கியம், இது முக்கியம் கிடையாது, இந்த மாதிரி போன்ற ஆட்களுக்கெல்லாம் தூக்கி காவடி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ட்டு அமெரிக்கா அதுக்கு நேர் எதிராக போகிறாங்க. அவங்க கோர்ட்டில் இப்போ கனடாவை கை காமிச்சாங்க, ஏன்னா கனடியன் போலீஸும் அவங்களும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, கை காமிச்சாங்கன்ற பட்சத்தில் அது கனடாவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அழுத்தத்தை கொடுக்கும். இந்தியா சைலண்டா உட்காந்து வேடிக்கை பார்க்குது. என்ன நடக்குதுன்ற இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.